கோவை தெற்கு ரொம்ப பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பெரிய புயல தமிழ்நாட்டுல வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்டாலினுடைய தொகுதி, எடப்பாடி தொகுதி ஆஃப்கோர்ஸ் அந்த 2 தொகுதியுமே அவ்வளோ எதிர்பார்க்க மாட்டாங்க. அது மாரி எல்லா தொகுதியோட ஹைலைட்டா இருக்கக்கூடிய பெரிய எதிர்பார்ப்ப வந்து ஏற்படுத்தக்கூடியது வந்து கோவை தெற்கு தொகுதி தான். கடந்த முறை வந்து திருமதி வானதி சீனிவாசன் பாஜக சார்புல போட்டியிட்டு கமலஹாசன் அவர்களை வென்ற தொகுதி. இந்த முறை நேரா கரூர்லேருந்து கிளம்பி பாராசூட் லான்ச் வந்து டக்குன்னு பண்ணி நான் வந்து கோவை தெற்குல தான் போட்டியிடுறேன். ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையும் ஆட்டுறதுக்காக நாங்க வந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூர்லயே வந்து பிரச்சாரத்த பண்ணார். பிரச்சாரத்த பண்ணும்போது கடுமையா வந்து, "தம்பி ஆடாத, உடம்ப பார்த்துக்கோ, இது சரி வராது. உனக்கு வந்து அவங்க நடு ரோட்ல உன்ன விட்டுட்டு போயிருவாங்க" அப்படின்னு நெறைய அக்கறையா நம்முடைய கொங்கு மண்டலம் எப்படிப்பட்ட மண் அப்படின்னு நெறைய அக்கறையா அட்வைஸ் பண்ணாரு. அவர் இப்ப வந்து முதல் முறையாக கோவை தெற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கிறாரு. அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழுபறில இருக்கு. அவ்வளவு சுலபம் இல்ல. ஏன்னா கடந்த முறையே பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் வந்து ஒரு 1000 ஓட்டு தான் வித்தியாசம் வந்துச்சு. ஸோ இந்த முறை வந்து அவருக்கு வந்து வெற்றி இது சுலபம் அல்ல. ஒரு கடுமையான இழுபறி. சுலபமாக வெற்றி பெறக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப கடுமையான வெற்றி பெறக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஒரு இழுபறியா இருக்கு. வெற்றியா, தோல்வியாங்கிற இழுபறியா இருக்கிற இடத்துல வந்து நகர்ந்திருக்காருன்னு பார்க்குறோம்.